கோல்டு, ஃப்ராங்கின்சன்ஸ், மிர் இந்த இந்த மூணு கிஃப்டையும், அதாவது இந்த இந்த இது காஸ்ட்லி ஐட்டம்ஸையும் இந்த வைஸ்மேன்ஸ் ஜீசஸ் பறக்கும்போது வந்து கொண்டு வந்தாங்க. இது நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதற்கு கோல்டு கொண்டு வரணும், எதற்கு அவங்க வந்து ஃப்ராங்கின்சன்ஸ், மிர், இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க எல்லாருமே ஒரு வானசாஸ்திரியர்கள். ஒரு ஸ்டார் ஐடென்டிஃபை பண்றாங்க. தட் ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் இது அது அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாரா இருக்கு. அது மூவிங் ஸ்டாரா இருக்கு, கைடிங் ஸ்டாரா இருக்கு. இவங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் தேன் அது அதர் ஸ்டார்ஸ். ஓகே, அது எல்லாமே இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த நட்சத்திரம் வந்து ஒரு ஒரு ராஜா தோன்றிருக்கிறார், அது அவர் ரட்சகர் தோன்றிருக்கிறார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை நிமித்தமாக ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஜீசஸ் பிறந்து ஒரு 2 இயர்ஸ் அவங்க டிராவல் பண்ணி வராங்க. வந்து இவங்க கொண்டு வந்து கொடுக்குற பொருள் ஏன் அதை கொடுக்குறாங்க ஸ்பெசிஃபிக்கா? ஏன் கோல்டு? எதர்ச்சியா வேற ஏதாவது கொடுத்துருக்கலாமே? ஏன் ஃப்ராங்கின்சன்ஸ், ஏன் மிர்? இதை குறித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைப்பொருள், அந்த சாஸ்திரியர்கள் அதை கொடுத்தது வந்து சும்மா ஒரு கிஃப்டா, அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க நம்ம பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு: அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அந்த சைல்டை பார்த்துட்டாங்க. பேபின்னு போட்டிருக்கல, சைல்டு தான் போட்டிருக்கு, மேஞ்சர்னு போடல, ஹவுஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ கரெக்டா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்டாரும் வீட்டுக்கு தான் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வர்ஷிப் பண்றாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம மோர் தேன் வாட் வி கிவ், நம்மளை அதாவது நம்மளே முதலாவது கொடுக்கறது தான் ஒரு பிரதானமான ஒரு காரியம். இன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு நிறைய பேர் போறோம், அப்படி காணிக்கை போட்டா என் கடமை முடிஞ்சிருச்சு, ஆண்டவரோட அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நோ, the moment you give yourself. இவங்க இந்த 3 சாஸ்திரியர்கள், இவங்க வந்து உலகத்தின் தலை சிறந்த ஞானிகளாக கூட இருக்கலாம் அந்த நாட்கள்ல. இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு வெவ்வேறு தேசத்துல இருந்து இவங்க ஜாயின் பண்ணி இவங்க வராங்க. இவங்க வந்து இவங்க கரெக்டாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய சில கிஃப்ட்ஸை கரெக்டா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பேபியை பார்க்கும் பொழுது அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு நிறைய அந்த பேபி டாய்ஸ் மாதிரி கொடுப்போம், அல்லது பேபிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு காரியங்களா கொடுப்போம். ஆனா இந்த இந்த 3 காரியமே பேபிக்கு பெருசா யூஸ்ஃபுல்லான காரியம் கிடையாது. அதாவது விளையாடுற பொருளும் கிடையாது, அவங்களை பயன்படுத்துற பொருளும் கிடையாது. ஆனா அந்த இந்த 3 கிஃப்ட்ஸ்லுமே ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான சீக்ரெட்ஸ் நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள போறோம். இது நம்ம வந்து இந்த கிஃப்டை வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஐ மீன் கடைசியா கொடுத்த கிஃப்ட் வந்து பார்க்கலாம். அதை வந்து வெள்ளை போலம், மெருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளை போலம் எதற்காக சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது என்றால், இந்த வெள்ளை போலம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பாடியை ப்ரிசர்வ் பண்றதுக்காக, அழுகி போகாமல். அதாவது இப்போ 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 மரித்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளை போலத்தை பூசி அந்த பாடியை ப்ரிசர்வ் பண்றதுக்காகவே அது வைக்கப்பட்ட ஒரு 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 தைலம் தான், அல்லது ஒரு 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 ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஐட்டம். இது வந்து ஒரு ஒரு செடியிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து ப்ரிசர்வ் பண்ணும் டெத். இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஒரு டெத். ஓகேங்களா? அப்போ சாஸ்திரிகளுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கு, இந்த இந்த குழந்தை, அதாவது அவங்க பார்க்கிற அந்த சைல்டு வந்து ஒரு நாள் நமக்காக மரிப்பார், நமக்காக ரத்தம் சிந்துவார், நமக்காக பாதாளத்துக்கு இறங்கி போவார், நமக்காக நொறுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ள அடையாளமாக தான் இவங்க மிர்ர கொடுக்குறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில அவர் செய்ய வேண்டிய காரியம் இந்த மிர் மூலமாக அதை ரெப்ரசன்ட் பண்றாங்க இந்த வைஸ்மேன்ஸ். ஓகேங்களா? எவ்வளவு ஒரு ஞானிகள் பாருங்களேன். சும்மா வந்து கையில கிடைக்கிறதோ, அல்லது ரோட்ல போற வழியில நம்ம ஷாப்ல போய் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு கடமைக்கு வந்து வாங்கிட்டு வரல. பட் they know the reason behind it. அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ்ல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதற்காக தான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மிர், இந்த வெள்ளை போலம், இட் ரெப்ரசன்ட்ஸ் இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில அவர் மரிப்பார், நமக்காக மரிப்பார், நம்மளுடைய பாடுகளை சுமப்பார், நமக்காக நொறுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெப்ரசன்டேஷன், அந்த அந்த டெத்தோட ரெப்ரசன்டேஷனுக்காக தான் அவங்க மிர்ர கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2வது பாத்தீங்கன்னா பிராங்கின்சன்ஸ். ஓகேங்களா? இது தூப வர்க்கம். இந்த பிராங்கின்சன்ஸ் வந்து
அந்த ப்ரீஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக ஹை ப்ரீஸ்ட் பிரதான ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய அந்த ப்ரீஸ்ட்லி ஆக்டிவிட்டீஸ்ல யூஸ்வலா அந்த அந்த தூப மேஜை இருக்கும். அந்த தூப மேஜையில இந்த 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 ஃப்ராங்கின்சென்ஸ் இந்த இன்சென்ஸ் வந்து எழுப்புறதுக்காகவே அந்த அந்த ஹோலி பிளேஸ்ல வச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருக்கும், உடன்படிக்கை பெட்டி. இந்த ஹோலி பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மெனரா இருக்கும், இந்த டேபிள் ஆஃப் ஷோ பிரெட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் இருக்கும். அந்த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் வந்து இட் ப்ளீசஸ் டு காட், அதாவது அது பிரைசஸ் மாதிரி. அப்போ இந்த பிரதான ஆசாரியர் செய்ய வேண்டிய பிரதான ஆசாரியர் குறிப்பாக பண்ண வேண்டிய ஒரு காரியம் தான் இந்த இன்சென்ஸ். ஓகேங்களா, இந்த ஃப்ராங்கின்சென்ஸ். ஓகேங்களா, இந்த ஃப்ராங்கின்சென்ஸ் வந்து எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிரதான ஆசாரியரை குறித்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையை குறித்து அவங்க மிர்ராக அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க அவருடைய மரணத்துக்காக. ரெண்டாவது, அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுறவராக இருப்பார். அந்த ஹை பிரிஸ்ட் பிரதான ஆசாரியராக நமக்காக இருப்பார்னு சொல்லிட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி தான் ஃப்ராங்கின்சென்ஸை கொடுக்குறாங்க. என்ன ஒரு ஆழ்ந்த காரியங்கள் பாருங்களேன். ஸோ அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுவார். அதாவது he would be a gap அல்லது bridge between us, நமக்கும் தேவனுக்கும் நடுவுல நம்மளை வந்து சேர்க்கிற ஒரு 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 பிரதான ஆசாரியராக ஒரு 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 கவனன்ட் மேக்கராக நமக்காக இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதற்காக தான் இந்த ஃப்ராங்கின்சென்ஸை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த டெத், அதாவது ஃபர்ஸ்ட் கமிங் முடிச்சு, அதாவது அவர் ரெசரக்ட் ஆகி இந்த 40 டேஸ்ல இந்த பூமியில இருந்து அதுக்கப்புறம் அவர் இப்போ வரைக்குமே, அதாவது அந்த ரெசரக்ட் ஆகி அவர் மேல போனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்குமே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதான் ஹை பிரீஸ்டோடைய ஒரு பிரதான ஒரு வேலை. ஓகேங்களா, மூன்றாவது காரியம், அதாவது கோல்டு தான் அதுல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு. மூன்றாவது கிஃப்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னவென்றால் கோல்டு, தங்கம். இந்த கோல்டு ரெப்ரசன்ஸ் வந்து கிங், ராஜாவாக மீண்டும் வருவார். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில அவர் வந்து ஏழ்மை கோலம் எடுத்து ஒரு 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 மாடு இருக்கிற இடத்துலதான் அவர் பிறந்து அவருக்குன்னு ஒரு ஒரு அரண்மனையில அவர் சூஸ் பண்ணல. எவ்ரி திங் வந்து எல்லாமே நேர் ஆப்போசிட். மக்கள் எதிர்பார்த்ததை விட இவர் ஆப்போசிட்டா தான் எல்லாமே அங்க நடந்தது. ஆனா அடுத்ததாக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரும் பொழுது ஏழை கோலமாக வரமாட்டார், அல்லது அல்லது அந்த மாடுகள் இருக்கிற இடத்துல வந்து பிறக்க மாட்டார், ஏழ்மை கோலத்துல இருக்க மாட்டார். ராஜாவாக அவர் வரும் பொழுதே எஸ் ஹி இஸ் த கிங்னு சொல்லிட்டு உலகமே அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவோடைய பகிரங்க வருகையில, 2ஆம் வருகையில. அப்போ இந்த சாஸ்திரியர்கள் கரெக்டாக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில மரித்ததுக்கு அப்புறம் பிரதான ஆசாரியராக இருப்பார். அந்த பிரதான ஆசாரியராக முடிந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ராஜாவாக தன்னுடைய சபையோட இந்த பூமிக்கு திரும்பி வந்து இந்த பூமியில 1000 வருஷம் அரசாழ்வார்னு சொல்லிட்டு தான் இவங்க அந்த 3 கிஃப்ட்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ தெர் இஸ் அ டீப் மீனிங் இந்த கிஃப்ட்ஸ். ஏதோ வந்து சும்மா அப்படியே வந்து கொடுத்துட்டு போகல. அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஃபட்டிக்கல் ஒரு கிஃப்ட்ஸ் தான் இதுதான். அவர் செய்ய வேண்டிய காரியங்களை இவங்க தீர்க்க தரிசனமாக அது ஒரு பரிசாக அவங்க வந்து கொடுத்துட்டு போறாங்க, ஒரு கிஃப்டாக வந்து கொடுத்துட்டு போறாங்க. அப்போ நீங்களும் நானும் இதை அறிந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுவதற்காக இயேசு கிறிஸ்து இருக்கார். அது மட்டும் இல்லாதபடி சபை எடுத்துக்கொள்வதற்காக வந்து சபையோட திருப்பி மீண்டும் மறுபடியுமாக பகிரங்கமாக இயேசு ராஜாவாக சிங்காசனத்துல வீற்றிருந்து இந்த பூமியை நியாயம் விசாரித்து 1000 வருஷம் அரசாழ்வார். இது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, he will be coming soon. அதிசீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அன்றைக்கே இந்த சாஸ்திரியர்கள் இதை கணிச்சிருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்கிறாங்க. இது வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு ரேண்டமா கொண்டு வந்த கிஃப்ட் கிடையாது. ஜீசஸ் ப்ராஃபிட்டிக்கலாக அடுத்து என்னெல்லாம் செய்ய போறாருன்னு சொல்லிட்டு தான் அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இந்த டெத், இந்த ஹை பிரீஸ்ட், அந்த கிங், இந்த 3 ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த மிர், பிராங்கின்சென்ஸ், அந்த கோல்டு. இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கும் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் வீக்ல நம்ம வந்து ரொம்ப பிஸியா இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்துமஸ் என்னன்னே தெரியாம கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. மெனி ரீப்ளேஸ் ஜீசஸ் வித் எக்ஸ்மஸ். அதாவது
யார் அன்னைக்கு பிறந்தாரேன்னு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் வந்து சாண்டா தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வேர்ல்டு வந்து சாண்டான்னு அப்படின்னு யார் இருந்தாரோ இல்லையானே தெரியல. ஆனா அவரை வந்து ஒரு பிரதானப்படுத்தி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மீண்டும் வருவார். இந்த நற்செய்தியை குறித்து யாருமே யோசிக்கிறது கிடையாது. அந்த சாஸ்திரிகளுக்கு இருந்த ஞானம் இன்னைக்கு சபைக்கு இருக்கவில்லை. இன்னைக்கு சபை இதை அறிந்து கொள்ள வேண்டும், வருகையில பங்கேற்க வேண்டும். ராஜாதி ராஜாவாக இயேசு அதிசீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதுல நீங்களும் நானும் சபையாக ஆயத்தத்தோடு இருந்து அவரோட வருகையில் பங்கேற்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.